இன்னைக்கு லக்னோ வந்து மேட்சை தோத்து வெற்றிகரமா இந்த டோர்னமெண்ட்டை விட்டே வெளியேறிட்டாங்க. இன்னைக்கு லக்னோவுக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் நடந்த மேட்ச்ல லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 205 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை வச்சு எப்படியும் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு அதர்வா டைடோட விக்கெட்டை வேகமாக எடுத்தாங்க. அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு அபிஷேக் சர்மாவும் இசான் கிசானும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இதில் அபிஷேக் சர்மா நான் வந்து அதிரடினா அதிரடி இன்னைக்கு பட்டைய கலப்பேன் அப்படின்னு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து 20 பால்ல 59 ரன் எடுத்து நல்ல ஒரு நிலைமையில வந்து இருந்தாருங்க. அப்போதான் இவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது திக்வேஷ் ராத்தி பவுலிங் போட வந்தார். அவரோட பாலில் வந்து பெரிய ஷாட் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லி தாக்கூருக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாருங்க. தாக்கூர் ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சிட்டாரு. திக்வேஷ் ராத்தி சும்மாவே விக்கெட் எடுத்தா பயங்கரமாக கொண்டாடுவார். இதில் அபிஷேக் சர்மாவோட விக்கெட் எடுத்து சும்மா விடுவாரா? மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற விதமாக வந்து செலிப்ரேட் பண்ணாருங்க. இதை வந்து பார்த்தோன்னே அபிஷேக் சர்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னப்பா செலிப்ரேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி 2 பேரும் மல்லுக்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குவாதம் முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த விக்கெட் எடுத்து அதோட நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி இசான் கிசானோட விக்கெட்டையும் திக்வேஷ் ராத்தி வந்து எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் கிளாஸினும் கம்யூனி மெண்டிஸும் சேர்ந்து நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். அப்போ வந்து ஒரு கட்டத்தில் கம்யூனி மெண்டிஸ் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. கிளாஸினும் அவுட் ஆகிட்டாருங்க. என்னதான் விக்கெட் போனாலும் இவங்க என்ன ஸ்கோர் சேஸ் பண்ணுறதுக்கு நிறையாவா வந்துருந்துச்சு. எஸ்ஆர்ஹெச் அதனால இந்த மேட்சை 19வது ஓவர்லேயே 6 விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்சை வந்து லக்னோ தோத்தது மூலமாக இந்த டோர்னமெண்ட்டை விட்டே வெளியேறிட்டாங்க. அவங்களுக்கு அழகான வாய்ப்பு வந்து இருந்துச்சு. 3 மேட்ச்சில் 3 மேட்சையுமே வின் பண்ணால் பிளே ஆஃப்க்கு போகிற வாய்ப்பு இருந்துச்சு. சரி, இந்த வாழ்வா சாவா போட்டிகள்லையாவது லக்னோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா, ஆனால் இன்னைக்கு வந்து மேட்சை தோத்துட்டு அவங்க பிளே ஆஃப் வாய்ப்பையே இழந்துட்டு வந்து நிற்கிறாங்க. இப்போ இதனால அடுத்து பிளே ஆஃப் ரேஸில் மும்பை டெல்லி மட்டும்தான் வந்து இருக்க போகிறாங்க. இதனால நாளை கழிச்சு நடக்க போகிற மும்பை vs டெல்லி மேட்ச்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போகுதுங்க. சரி, ஆல்ரெடி 3 டீம் ஈஸியாக போயிட்டாங்க. அடுத்து 3 டீமாவது கடைசி வரைக்கும் மல்லு கட்டுவாங்கன்னு பார்த்தா இதில் வந்து லக்னோ ரொம்ப வேகமாக ஆளாக வந்து கலந்துக்கிட்டாங்க. இனி அடுத்து மும்பைக்கும் டெல்லிக்காவது வந்து கடைசி வரைக்கும் போட்டி நீடிக்குதா இல்லை என்ன நடக்குது அப்படின்ற வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லக்னோ கொடுத்த மோசமான பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.